இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டரிய வாங்குறோம், ரிமோட்லயோ இல்ல கடிகாரத்திலயோ போடுறோம், அது வேலை செய்யுது. ம் ஆமா. அப்புறம் அதோட சார்ஜ் தேர்ந்ததும் அது செத்து போகுது. நாம அதை தூக்கி குப்பையில வீசிடுறோம் இல்லையா? அதாவது ஆற்றல் அப்படிங்கறது ஒரு கட்டத்துல கண்டிப்பா தீர்ந்து போகும். பயன்படுத்தப்பட்ட பிறகு அது இல்லாம போகும். இதுதான் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லப்படுற வெப்ப இயக்கவியலோட அடிப்படை. கரெக்ட். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சயின்ஸ். ஆனா குப்பையில வீசப்பட்ட ஒரு பழைய எவரடி பேட்டரி உயிருள்ள ஒரு மனிதனை போல காத்துல இருக்கிற சுவாசத்தை உள்ள இழுத்து தன்னைத்தானே திரும்பவும் உயிர்ப்பிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஓ, இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆமாங்க. எந்த விதமான வயரும் இல்ல, பிளக் பாயிண்ட் இல்ல. ஆனா அந்த பேட்டரி தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா நம்ப முடிகிறதா? ஆக்சுவலா இது நம்ம ஸ்கூல்ல படிச்ச இயற்பியல் விதிகளுக்கு முற்றிலும் முரணான ஒரு விஷயம். ஒரு மூடிய அமைப்புக்குள்ள, அதாவது க்ளோஸ்டு சிஸ்டம்குள்ள ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அது உருமாற மட்டுமே செய்யும். ஆனா எந்த வெளிப்புற ஆற்றலும் இல்லாம ஒரு இறந்த பேட்டரி காத்துலேருந்து எனர்ஜியை உறிஞ்சுதுன்னா அது சயின்ஸ்ல ஒரு மிகப்பெரிய புதிர் தான். கண்டிப்பா. அந்த புதிரைத்தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். ம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற தரவுகள் நீர் மருத்துவம் 942 அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஆய்வாளர் இனியன் வெளியிட்ட ஒரு விரிவான காணொளி. அது மட்டும் இல்லாம அத கூகுள் ஜெமினி மூலமா பகுப்பாய்வு செய்த ஆழமான குறிப்புகளும் நம்மகிட்ட இருக்கு. இந்த ஆழமான உரையாடல்ல நாம அலச போற விஷயங்கள் ரொம்பவே ஆச்சரியமானவை. ஆனா தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நேயர்களுக்கு தெளிவுபடுத்திடணும். சொல்லுங்க. இந்த தரவுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே மாற்று அறிவியல், அதாவது ஆல்டர்னேட்டிவ் சயின்ஸ் சார்ந்த முற்றிலும் புதிய கோட்பாடுகள். மைய நீரோட்ட அறிவியலோடு நேரடியாக முரண்படக்கூடிய பல கருத்துக்கள் இதுல இருக்கு. ஆமா, அத கண்டிப்பா சொல்லணும். அதான் நம்ம நோக்கம் இந்த விசித்திரமான கோட்பாடுகளை ஆதரிப்பதோ இல்ல மறுப்பதோ கிடையாது. மாறாக இந்த தரவுகளுக்குள்ள என்னதான் இருக்கு, அவர் எந்த அடிப்படையில இந்த வாதங்களை முன்வைக்கிறார் அப்படிங்கறத நடுநிலையோட அப்படியே ஒரு பகுப்பாய்வாக உங்களுக்கு வழங்குறது மட்டும்தான். மிகச்சரி. தூக்கி எறியப்பட்ட பழைய பேட்டரிகளிலிருந்து முடிவில்லா ஆற்றலை எடுப்பது முதல் மனிதர்கள் உணவின்றி உயிர் வாழும் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி வரை ஒரு விசித்திரமான கோட்பாட்டை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம இலக்கு. ஆரம்பிக்கலாம். தொடக்கத்துல இந்த ஆய்வாளர் பாத்தீங்கன்னா செம்பு, அலுமினியம், துத்தநாகம், இரும்புன்னு பல உலோகங்களை வச்சு பல மாதங்களா பரிசோதனைகள் செஞ்சிருக்காரு. அதோட முடிவுல பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு. நியூக்ளியர் பிளான்ட்டா? ஆமா, நியூக்ளியர் பிளான்ட்னா பல ஏக்கர் நிலம் தேவைப்படும்னு நாம நினைப்போம். ஆனா இவர் அத பழைய எவரடி பேட்டரிகள்லயும் டீரோசெல் சொல்லப்படுற சீன ஜெல் பேட்டரிகள்லயும் செஞ்சிருக்காரு. இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவர் பயன்படுத்துற அந்த தொழில்நுட்பத்தோட பேர், இத அவர் இரட்டை பீட்டா சிதைவுன்னு சொல்றாரு. அதாவது டபுள் பீட்டா டிகே. ஓஹோ, டபுள் பீட்டா டிகே அப்படினா? இப்போ ஒரு சாதாரண கார்பன் பேட்டரியில கிராஃபைட் இருக்கும், ஜெல் பேட்டரிகள்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். தரவுகளின்படி பாத்தீங்கன்னா கிராஃபைட்ல உள்ள கார்பன் 14 மற்றும் பொட்டாசியம் ஜெல்லில் உள்ள பொட்டாசியம் 40 ஆகிய 2 ஐசோடோப்புகளும் பேட்டரிக்குள்ள இயற்கையாகவே சிதைவடையுது. ஒரு நிமிஷம். சிதைவடையுதுன்னா கதிரியக்கம்னு அர்த்தமா? ஏன்னா அணு உலைன்னு சொன்னாலே நமக்கு கூடங்குளமோ இல்ல செர்னோபில்லோ தான் நினைவுக்கு வரும். அது மிக மிக ஆபத்தான ஒரு செயல்பாடு இல்லையா? ஆமா. ஒரு சாதாரண பேட்டரிக்குள்ள அப்படி ஒரு கதிரியக்கம் நடக்கிறது சாத்தியமா? நீங்க கேக்குறது மிகச்சரியான கேள்வி. அங்கதான் அவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுறாரு. செர்னோபில் மாதிரி இடங்கள்ல நடக்கிறது அணு பிளவு, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன். ஒரு நிலையான அணுவை நாம செயற்கையா பெருமளவு ஆற்றலை கொடுத்து பிளக்கிறோம். அது ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்கி அபாயகரமான கதிர்வீச்சை வெளியிடுது. ஆனா இனியன் குறிப்பிடுவது அணு சிதைவு, அதாவது நேச்சுரல் டீகே. ஓ, நேச்சுரல் டீகேவா? ஆமா. யுரேனியம் எப்படி இயற்கையாக காலப்போக்கில் சிதைவடையுதோ அதே போலதான் இந்த கார்பன் 14ம் பொட்டாசியமும் தங்களை தாங்களே மிக மெதுவா சிதைச்சுக்குது. இது முற்றிலும் இயற்கையானது, பாதுகாப்பானது, எந்த செலவும் இல்லாததுன்னு அவர் சொல்றாரு. ஓஹோ, இயற்கையான சிதைவு. சரி, ஆனா ஒரு பொருள் சிதைவடைறதால எப்படி மின்சாரம் உருவாக்கும்? இதோட மெக்கானிசம் என்ன? அது ஒரு அற்புதமான இயற்பியல் செயல்பாடு. காத்துல 78% நைட்ரஜன் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த காத்துல உள்ள நைட்ரஜன் 14 பேட்டரிக்குள்ள ஊடுருவது. அதே நேரத்துல உள்ள இயற்கையா சிதைவடைகிற கார்பன் 14 அணுக்கள் பேட்டரியை விட்டு வெளியேறுது. உள்ளே போகுது, வெளியே வருது. சரி. இப்போ ஒரு அணு வெளியேறும்போது அந்த மூலக்கூறு கட்டமைப்புல ஒரு வெற்றிடம் உருவாகும் இல்லையா?
இத நைட்ரஜன் வெற்றிட இடைவெளின்னு இயற்பியல்ல சொல்லுவாங்க. இயற்கை எப்போதுமே வெற்றிடத்தை விரும்பாது. ஆமா, கண்டிப்பா. அதனால காத்துல உள்ள நைட்ரஜன் அணு அந்த வெற்றிடத்தை வேகமா உள்ள வந்து மோதுது. இந்த தொடர்ச்சியான மோதலோட இயக்காற்றல், அதாவது கைனடிக் எனர்ஜி, ஃபோட்டான்களை வெளியிடுது. அந்த ஃபோட்டான்கள் தான் மின்சாரமா மாறுதுன்னு தரவுகள் விளக்குது. எனக்கு புரியுது. இத ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மால்ல இருக்கிற சுழலும் கதவு போல, அதாவது ரிவால்விங் டோர். ஆமா, கரெக்ட். உள்ளே இருந்து ஒருத்தர் வெளியே போறாரு, உடனே அந்த இடத்த பிடிக்க வெளியிருந்து ஒருத்தர் உள்ள வராரு. இந்த மக்கள் உள்ளேயும் வெளியும் போறதுக்காக அந்த கதவை சுழற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அந்த கதவுனா ஒரு டைனமோவை இணைச்சிட்டா கதவு சுழல சுழல நமக்கு இலவசமா மின்சாரம் கிடைக்கும் இல்லையா? மிகச்சரியான ஒப்பீடு. அதே மாதிரி நைட்ரஜன் உள்ள போறதும் கார்பன் வெளியே வர்றதுமான இந்த இடைவிடாத சுழற்சி தான் நமக்கு தொடர்ச்சியான கரண்ட் கொடுக்குது. சரிதானே? 100% சரி. அந்த சுழலும் கதவு ஒருபோதும் நிற்கிறதில்லை. அதனால மின்சாரமும் நிற்கிறதில்ல அப்படிங்கறது அவரோட வாதம். தரவுகள்ல உள்ள புள்ளி விவரங்களும் இன்னும் ஆச்சரியமானவை. அப்படியா? ஆமா, அவர் பரிசோதனை செஞ்ச அந்த 20 கிராம் எடையுள்ள பேட்டரி எந்த ஒரு வெளிப்புற இணைப்பும் இல்லாம 60 நாட்களா தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அது பகல் முழுவதும் தொடர்ந்து இயங்கும்போது அதோட வோல்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சி 2 வோல்ட்டுக்கு வந்துடுது. ஆனா அது எப்படி சாத்தியம்? இதுக்கு காரணம் கார்பன் 14ஓட அரைவாழ்வு காலம், அதாவது ஹாஃப் லைஃப். அது 5730 ஆண்டுகள். இந்த நீண்டகால இயற்பியல் சிதைவு அமைப்புக்குள்ள பேட்டரி போடுவதால உள்ளே நடக்கும் சாதாரண வேதியியல் மாற்றங்கள் எல்லாமே முடக்கப்பட்டுடுது. ஓ, கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்காதா? ஆமா, அந்த இரும்பு உறை வேதியியல் அறுப்புக்கு உள்ளாகாமல் இயற்பியல் பாதுகாப்புக்குள் சென்று விடுகிறது. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு சின்ன 20 கிராம் பேட்டரியில 2 வோல்ட்ஸ் கிடைக்குது. ஓகே, இத பெரிய அளவுல நம்முடைய அன்றாட பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியும்னு ஒரு உறவியா நம்புறார். 20 கிராம் பேட்டரிய வெறும் 20 கிலோ அளவிற்கு தடிமனான கிராஃபைட் குச்சிகளை பயன்படுத்தி பெரியதா மாத்தினா ஒரு நாளைக்கு 72 யூனிட் மின்சாரம் கிடைக்கும்னு ஒரு கணக்கிட்டு இருக்காரு. 72 யூனிட்டா? ஆமா, அதாவது மணிக்கு 3000 வாட்ஸ் மின்சாரம். ஒரு பெரிய வீட்டோட மொத்த மின் தேவையையும் இந்த 20 கிலோ அமைப்பு பல 100 ஆண்டுகளுக்கு இலவசமா தீர்த்துடும். மணிக்கு 3000 வாட்ஸ். எந்த கரண்ட் பில்லும் இல்ல, பெட்ரோல் இல்ல, வெறும் காத்திலிருந்து. இது நிஜமாவே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது அதிகாரப்பூர்வமா நிரூபிக்க பிரிட்டன்ல உள்ள பெட்ஃபார்ட்ஷயர் பல்கலைக்கழகத்துல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற அவரோட மகள் இப்போ காப்புரிமைக்காக ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றதாகவும் தரவுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சூப்பர். ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எந்த இடத்துல தான் எனக்கு மூளைக்குள்ள ஒரு பல்ப் எரிஞ்சுது. என்னது அது? இப்போ காத்துல உள்ள நைட்ரஜனை உறிஞ்சி ஒரு உலோக இயந்திரம் முடிவில்லா ஆற்றலை பெற முடியும்னா 78% நைட்ரஜன் உள்ள இதே காற்றுதான மனிதர்களாகிய நாமும் சுவாசிக்கிறோம். ஆமா. அப்படியானால் ஒரு பேட்டரிக்கு சாத்தியமான இந்த நைட்ரஜன் ரீசார்ஜ் ஒரு மனித உடலுக்கும் சாத்தியமா? நீங்க சரியா அந்த புள்ளிய பிடிச்சிட்டீங்க. ஆய்வாளர் இனியன் தனது இயற்பியல் ஆராய்ச்சியோடு நிற்காமல் மனித உயிரியலுக்குள்ள நுழையிறது இங்குதான். அவர் வெங்கடேஷன் முறை அப்படிங்கிற ஒன்னு அடிப்படையா வச்சு மனித உடலின் குவாண்டம் தூய்மை பற்றி விளக்குறாரு. குவாண்டம் தூய்மையா? அதாவது மனிதனும் ஒரு இயந்திரம்தான். நாம உணவை விட்டுட்டு நேரடியாக இந்த அண்டவெளியின் ஆற்றலை உறிஞ்ச முடியும்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், உணவை விட்டுட்டான், அது எப்படி? நாம எப்போதுமே உணவைத்தான் நமது உடலுக்கான எரிபொருள்னு அறிவியல் பூர்வமா படிச்சிருக்கோம். வண்டிக்கு எப்படி பெட்ரோலோ உடலுக்கு அப்படி உணவு. கார்போஹைட்ரேட் எரியுது, குளுக்கோஸ் ஆகுது, ஆற்றல் கிடைக்குது. ஆனா இவரு உணவு அப்படிங்கிறது வெறும் ருசிக்கான ஒரு பழக்கம் மட்டுமே, அது ஆரோக்கியத்துக்கானது இல்லைன்னு சொல்றது எப்படி சரியாகும்? அவரோட மாற்று அறிவியலின் போரு முற்றிலும் வேறுபட்டது. நாம தினமும் சாப்பிடுற உணவுல உள்ள உப்பு, அதாவது சோடியம் குளோரைடு, அப்புறம் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை அடிப்படையில உடலுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தவைன்னு அவரோட தரவுகள் வாதிடுது. நச்சுத்தன்மையா? ஆமா, அவை உடலுக்கு ஆற்றலை தர்றதுக்கு பதிலா நமது உள்ளுறுப்புகளை சிறுக சிறுக சிதைக்குது. குறிப்பா இந்த நச்சுக்கள் உடலுக்குள்ள போன அரை மணி நேரத்துல மனிதனின் கண்களை கெடுக்கும் திறன் கொண்டவைன்னு அவர் சொல்றாரு. அரை மணி நேரத்திலயா? இது நம்ம அடிப்படை உயிரியலுக்கே முரணா இருக்கே. மனிதர்களோட கண்ணீர், ரத்தம், வியர்வை எல்லாமே இயற்கையாவே உப்புத்தன்மை கொண்டது தானே? கரெக்ட். அப்புறம் எப்படி உணவில் உள்ள உப்பு அரை மணி நேரத்துல கண்ணை கெடுக்கும்னு அவர் சொல்றாரு? இதை ஏத்துக்க கொஞ்சம் கடினமா இருக்கே. அது அவர் எப்படி விளக்குறாருன்னா, மனித உடல்ல இயற்கையா உற்பத்தியாகும் பயோசால்ட்ஸ் வேறு, நாம வெளிப்புறத்திலிருந்து ரசாயன முறையில பிரித்தெடுத்து சுவைக்காக சேர்க்கும் சோடியம் குளோரைடு வேறுன்னு சொல்றாரு.
ஓ, ரெண்டும் வேற வேறயா? ஆமா, வெளிப்புறத்திலிருந்து வர்ற இந்த செறிவூட்டப்பட்ட உப்ப உடல் ஒரு அந்நிய பொருளாகவே பார்க்குது. அது ரத்தத்துல கலந்து கண்ணோட நுட்பமான நரம்புகளை அடைக்கத் தொடங்குது. இந்த நச்சுக்களை உடலிலிருந்து முழுமையா நீக்கணும்னா அலோபதி மருத்துவ முறையில 33 நாட்கள் தொடர்ச்சியா நரம்பு வழியா சொட்டு மருந்து செலுத்தணும்னு தரவுகள்ல இருக்கு. 33 நாட்களா? அப்படியானால் உணவே சாப்பிடக்கூடாதுன்னா மனித உடல் எப்படி இயங்கும்? அவர் முன்வைக்கும் அந்த தீர்வு என்ன? அதுதான் நீராணவு முறை, அதாவது லிக்விட் ஃபாஸ்டிங். ஒரு 15 வயதிற்கு பிறகு உடல் தனது முழுமையான வளர்ச்சியை அடைஞ்சதும் திட உணவுகளை நிறுத்திட்டு தூய நீரும் தூய காற்றும் மட்டுமே உடலுக்கு போதும்னு அவர் சொல்றாரு. சரி, உணவுக்கு பதில் நீரா? அப்படியானால் தண்ணீர் தான் நமது எரிபொருளா? அதிலிருந்து எனர்ஜி கிடைக்குதா? இல்ல, அங்கதான் நாம தப்பு பண்றோம். அவர் நீரை ஆற்றலா பார்க்கல. இத ஒரு எளிய ஒப்பீடு மூலமா சொல்லலாம். சொல்லுங்க. இப்போ உங்க காரோட இன்ஜினுக்குள்ள பெட்ரோல் ஊத்துறீங்க, அது எரியுது, அது எரிபொருள். ஆனா இன்ஜினோட பாகங்கள் உரசிக்கொள்ளாம இருக்க லூப்ரிகேட்டிங் ஆயில் ஊத்துறீங்க இல்லையா? ஆமா, இன்ஜின் ஆயில் ஊத்துவோம். தண்ணீர் அப்படிங்கிறது மனித உடலுக்கு வெறும் அந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் மட்டும்தான். அது குடலையும் ரத்தத்தையும் தூய்மைப்படுத்துதே தவிர தண்ணீர் எரிபொருள் அல்ல. ஒரு நிமிஷம், தண்ணீர் வெறும் இன்ஜின் ஆயில்னா வண்டிய ஓட வைக்கும் அந்த உண்மையான பெட்ரோல் எது? மனித உடலுக்கான ஆற்றல் எங்கிருந்து தான் கிடைக்குது? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நாம திரும்பவும் அந்த பேட்டரிக்கும் நைட்ரஜனுக்கும் வரும். ஓஹோ. பேட்டரியில எப்படி நைட்ரஜன் உள்ளே சென்று போட்டான்களா மாறியதோ அதே போல மனித உடலுக்குள்ளும் காத்துல உள்ள நைட்ரஜன் செல்லுது. மனிதன் திட உணவை நிறுத்தி ஜீரண மண்டலம் முழுமையான ஓய்வுக்கு போகும்போது நாம சுவாசிக்கும் நைட்ரஜன் சாதாரண வாயுவா வெளியேறாம உடலுக்குள்ளேயே ஒரு இயற்கையான நானோ புரதமா மாறுது. இல்ல, நைட்ரஜனை செடிகள் மண்ணிலிருந்து உறிஞ்சி புரதமா மாத்துது. அந்த செடிகளை விலங்குகள் சாப்பிடுது. அந்த விலங்குகளையோ இல்ல செடிகளையோ நாம சாப்பிட்டு புரதத்தை பெறுறோம். ஆமா, இது ஒரு நீண்ட சங்கிலி. ஆனா ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, உடலோட குவாண்டம் தூய்மை நிலையில மனித உடலால் நேரடியாகவே காத்துல உள்ள நைட்ரஜனை உறிஞ்சி அமினோ அமிலங்களா, அதாவது நானோ புரதமா மாத்த முடியும்னு சொல்றாரு. உடல் அதை கன்வெர்ட் செய்வதை விட நேரா செல்களுக்குள்ள அப்சர்வ் செய்துக்குது. ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்படி நேரடியாக உறிஞ்சப்படுவதால உடல்ல என்ன நடக்கும்? இந்த நானோ புரதம் ரத்தத்துல கலக்கும்போது அது உடலோட நைட்ரிக் ஆக்சைடு அளவை பெருமளவு அதிகரிக்குது. ஒரு நிமிஷம், நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது இரத்த குழாய்களை விரிவடைய செய்யும் ஒரு மூலக்கூறு. விளையாட்டு வீரர்கள் அவங்களோட செயல்திறனை அதிகரிக்க இத பயன்படுத்துவாங்க. கரெக்ட். இவர் என்ன சொல்றாரு? இந்த நைட்ரஜன் மனித உடலை நிரந்தரமாகவே ஒரு அதீத செயல்திறன் கொண்ட நிலைக்கு கொண்டு செல்லுதுன்னு சொல்றாரா? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. நைட்ரிக் ஆக்சைடு தொடர்ந்து அதிகமா இருக்கும்போது உடல்ல எங்குமே அடைப்புகள் இருக்காது. சுவாச குழாய், உணவு குழாய், இரத்த குழாய்கள் என அனைத்துல உள்ள அடைப்புகளும் தானாகவே நீங்கிடும். வாவ். இந்த நீரிணவு முறையை பின்பற்றினா வெறும் 150 நாட்கள்ல எவ்வளவு கொடிய நோயாக இருந்தாலும் குணமாயிடும்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உடல்ல உள்ள வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றின் அளவு முற்றிலும் பூஜ்யமாகிடும் சொல்றாரு. வாதம், பித்தம், கபம் மூன்றும் மனித உடலை இயக்கும் அடிப்படை நாடிகள். அவை பூஜ்யமாகிவிட்டால் ஒரு மனித உடல் என்னவாக மாறும்? அதுதான் உயிரியலோட உச்சகட்டம். இரத்த மண்டலம் தனது அதிகபட்ச அடர்த்தியை பெற்று உடல் முழுவதும் ஒளியால் நிரப்பப்பட்டு மனித உடல் ஒரு விண்வெளி உடலாக, அதாவது காஸ்மிக் பாடியா மாறுது. காஸ்மிக் பாடியா? ஆமா, இந்த தூய்மை நிலை அப்படிங்கிறது உடலுக்கு மட்டும் நடக்கிறதில்ல. குடல் அமைதியாகும்போது மூளையும் கண்களும் அசாதாரணமான தெளிவை பெறுது. இந்த அதீத தெளிவின் காரணமாகத்தான் தன்னால பேட்டரியில உள்ள ஆட்டோ பீட்டா டிகே போன்ற நுட்பமான இயற்பியல் உண்மைகளை எந்த ஒரு பெரிய ஆய்வகமும் இல்லாம வெறும் கண்களாலே கண்டறிய முடிஞ்சதுன்னு ஆய்வாளர் இனியன் பதிவு செஞ்சிருக்காரு. இது கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயமா இருக்கு. அப்படி என்றால் இந்த ஒட்டுமொத்த கோட்பாடும் வெறும் மனித ஆரோக்கியத்தை பற்றியது மட்டுமில்ல, மனித பரிணாமத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதை பற்றியது இல்லையா? கண்டிப்பா. நாம இதுவரை பரிணாம வளர்ச்சிய குரங்கிலிருந்து மனிதனு தான் பார்த்திருக்கோம். ஆனா இது வேற லெவல்ல இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஏன்னா இது சாதாரண உயிரியல் மாற்றம் கிடையாது. சார்லஸ் டார்வின் தனது பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை முன்வைட்ட போது மனிதனின் பகுத்தறிவை 6ஆம் அறிவுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆமா, 1 முதல் 5 அறிவு வரை உள்ள விலங்குகள் எல்லாமே அடிப்படையில வாய்ருசி, அதாவது உணவுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் தான் வாழுது. மனிதன் பகுத்தறிந்து சிந்திச்சு செயல்படுறதால அவனுக்கு 6ஆம் அறிவுன படிச்சிருக்கோம். ஆனா இனியனோட தரவுகள் அதோட நிற்கல. விலங்குகளை போலவே மனிதனும் இன்னும் பசிக்காகவும் உணவிற்காகவும் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதையும் தாண்டி மனிதனின் பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டமா அவர் 7ஆம் அறிவை வர இருக்கிறார்.
ஏழாம் அறிவு. அது எந்த மாதிரியான ஒரு நிலை? அது எதை நோக்கி செல்லுது? அது ஒரு யோகியின் நிலை. விலங்குகளுக்குரிய பசி மற்றும் தாகம்ங்கிற அந்த அடிப்படை உள்ளுணர்வுகளை ஒரு மனிதன் முற்றிலுமாக கட்டுப்படுத்தி அதிலிருந்து விடுபடும்போது அவனோட உடல் விண்வெளி உடலாக மாறுது. ம். இந்த நிலையில அவன் ஒட்டுமொத்த அண்டவெளியோடும் நேரடியாக தொடர்பு கொள்றான். நோய்களோ முதுமையோ இல்லாம மரணமில்லா பெருவாழ்வு வாழும் ஒரு உன்னத நிலைதான் இந்த ஏழாம் அறிவுன்னு தரவுகள் மிக ஆழமா விவரிக்குது. நேயர்களே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கையா ஒரு உயிரினம் பரிணாம வளர்ச்சி அடைய பல கோடி ஆண்டுகள் ஆகும். ஆனா இந்த ஆய்வோட உச்சக்கட்ட தகவல் என்னவென்றால், வெறும் குவாண்டம் தூய்மை மற்றும் நீரணவு முறை மூலமா இந்த மாபெரும் பரிணாம பாய்ச்சல ஒரு மனிதனால வெறும் சில மாதங்கள்லயே சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆமா, சுருக்கமா சொல்லப் போனா இன்னைக்கு நம்ம ரெண்டும் முற்றிலும் மாறுபட்ட ஆனா ஒன்றோடொன்று ஆழமாக இணைக்கப்பட்ட உலகங்களை பார்த்திருக்கோம். கரெக்ட். குப்பையில வீசப்பட்ட ஒரு செத்துப்போன எவரடி பேட்டரிக்குள்ள நடக்கும் நைட்ரோஜன் மற்றும் கார்பன் 14 சிதைவு அப்படிங்கிற இயற்பியலை தொடங்கி அதே நைட்ரஜனை பயன்படுத்தி மனித உடலை எப்படி ஒரு விண்வெளி உடலா மாற்றி உணவின்றி வாழும் பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது வரை விரிந்துள்ள ஒரு மிக வித்தியாசமான கோட்பாட்டை நம்ம இன்னைக்கு ஆழமா அலசிருக்கோம். முற்றிலும் உண்மை. மீண்டும் ஒரு முறை நாம நேர்மையா தெளிவுபடுத்த விரும்புறோம். இந்த தரவுகள் உலக அளவிலான மைய நீரோட்ட ஆய்வகங்கள்ல அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டவையா அப்படிங்கிறது விவாதத்திற்குரியதுதான். ஆமா, இது தற்போதைய மருத்துவ மற்றும் இயற்பியல் விதிகளுக்கு நேர் எதிரானதாக கூட இருக்கலாம். ஆனா இது மனித சிந்தனையோட எல்லைகளை, நம்மால என்னவெல்லாம் முடியும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகளை மிகப்பெரிய அளவில விரிவடைய செய்யுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நிச்சயமா. அறிவியலோட வரலாற்றை புரட்டி பார்த்தா பல மாற்று சிந்தனைகளே காலப்போக்குல புதிய விவாதங்களுக்கும் பெரும் கண்டுபிடிப்புகளுக்கும் வித்திட்டு இருக்கு. எல்லா புதிய சிந்தனைகளையும் நாம உடனடியா ஏத்துக்க வேண்டியதில்லை. ஆனா அவற்றை பகுப்பாய்வு செய்யும் திறந்த மனது நமக்கு வேணும். சரி, இன்னைக்கு உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். ஒருவேளை வெறும் கற்பனைக்காக இதை வச்சுக்குவோம். ஒருவேளை இந்த தரவுகள் சொல்றது போல நமது இயந்திரங்களுக்கு தேவையான மின்சாரம் மற்றும் மனிதர்களுக்கு தேவையான உடலாற்றல் ஆகிய அனைத்துமே நம்மை சுற்றியுள்ள காற்றில் உள்ள நைட்ரஜனிலும் அந்த மாபெரும் அண்டவெளியிலுமே முற்றிலும் இலவசமாக கொட்டி கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அப்படியானால் இன்னைக்கு நாம எதற்காக இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்கோம்? எதற்காக இந்த வாழ்நாள் முழுவதையும் இஎம்ஐ கட்டவும் பில் கட்டவும் செலவிடுறோம்? பணம், உணவு, எரிபொருள்ங்கிற தட்டுப்பாடுகளை காட்டி பல நூற்றாண்டுகளா நாம கட்டமைச்சு வைத்துள்ள இந்த ஒட்டுமொத்த சமூகத்தோட அடிப்படை பொருளாதாரமே முற்றிலுமாக அர்த்தமற்று போயிடாதா? ஆற்றல் இலவசம்னா மனிதனின் உண்மையான இலக்கு என்னவாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சிந்தனைக்கே இதை விட்டுடுறோம். மீண்டும் சந்திப்போம்.